நியூஸ் ஆஃப் மன்னாரின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மன்னாரில் தொடரும் போராட்டம், ஜனாதிபதி உறுதியளித்தும் நீடிக்கும் பதற்றம். கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி வழக்கு ஒத்திவைப்பு. இலங்கை போக்குவரத்து பேருந்து இயங்காததால் பொதுமக்கள் அவதி. முஸ்லிம் மாணவன் தேசிய மட்டத்தில் சாதனை. அமெரிக்க பாடசாலை ஒன்றில் துப்பாக்கிச் சூடு, 2 குழந்தைகள் உட்பட 3 பலி. மன்னார் தீவில் முன்னெடுக்கப்பட்டுள்ள காற்றாலை மின் திட்டம் மற்றும் கனியமணல் அகழ்வு திட்டங்களுக்கு எதிராக மன்னார் மக்கள் நடத்தி வரும் தொடர் போராட்டம் 20 நாட்களுக்கு மேலாக நீடித்து வருகின்றது. ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க அளித்த உறுதிமொழிகளுக்கு பிறகு மக்களின் போராட்டம் தணியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 26வது நாளாகவும் சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் குறித்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் விடத்தல் தீவு மாதர் சங்கம் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு ஆதரவு வழங்கினர். இந்த திட்டத்தால் கடல் சுற்றுச்சூழல், மீனவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் அப்பகுதியின் இயற்கை அழகு பாதிக்கப்படுகின்றது என்று அவர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். மேலும் மன்னார் பகுதியில் கனியமணல் அகழ்வு செய்வதை முழுமையாக நிறுத்த வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த அகழ்வு பணி மன்னார் தீவின் நில அமைப்பை வலுவிலக்க செய்து எதிர்காலத்தில் கடல் மட்டம் உயரும் போது தீவு முழுவதும் மூழ்கடிக்கும் அபாயம் உள்ளது என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எச்சரித்துள்ளனர். மன்னார் மறைமாவட்ட ஆயர் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளை கொழும்பில் சந்தித்த ஜனாதிபதி கனியமணல் அகழ்வு முற்றிலுமாக நிறுத்தப்படும் என உறுதியளித்தார். மேலும் காற்றாலை மின் திட்டத்தை 1 மாத காலத்துக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாகவும் இந்த இடைப்பட்ட காலத்தில் மக்களுடன் கலந்துரையாடி இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். ஜனாதிபதியின் இந்த வாக்குறுதிகள் தற்காலிகமானவை என்று மக்கள் கருதுகின்றனர். தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக சொல்வது 1 மாதத்துக்கு பிறகு மீண்டும் திட்டத்தை தொடங்கவே என்று சந்தேகம் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. இதன் காரணமாக மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியில் இன்று சுழற்சி முறையில் போராட்டம் தொடர்கின்றன. முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி தொடர்பாக வழக்கில் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு வந்தபோது நவம்பர் மாதம் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கை நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் விசாரித்தார். புதைகுழியிலிருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்கள் தொடர்பாக உறவினர்கள் அடையாளம் காண உதவுவதற்காக காணாமல் போன அலுவலகத்தால் ஊடகங்களில் விளம்பரங்கள் வெளியிடப்பட்டன. இந்த விளம்பரங்கள் தொடர்பாக மக்களிடமிருந்து கிடைத்த தகவல்கள் மற்றும் அறிக்கைகளை முழுமையாக தொகுத்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு மேலதிக கால அவகாசம் தேவை என கோரப்பட்டது. இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வழக்கு விசாரணையை நவம்பர் 6ஆம் தேதி ஒத்திவைத்தார். கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வு பணியில் 52 மனித எச்சங்கள் மீட்கப்பட்டு பணி நிறைவு செய்யப்பட்டிருந்தது. அகழ்வு பணியை மேற்கொண்ட பேராசிரியர் ராஜ் சோமதேவா மற்றும் சட்ட வைத்திய அதிகாரிகள் ஆகியோர் ஏற்கனவே தங்கள் அறிக்கைகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளனர். தற்போது காணாமல் போன அலுவலகம் மக்களிடமிருந்து சேகரித்த தகவலையும் இணைத்து இறுதி அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளது. இலங்கை போக்குவரத்து சபையின் நாடு தழுவிய பணிப்புறக்கணிப்பு காரணமாக வவுனியா மாவட்டத்தில் இன்று இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகள் சேவையில் ஈடுபடவில்லை. இதனால் பொதுமக்கள் பெரும் சிரமங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். கொழும்பு மற்றும் யாழ்ப்பாண மாவட்டங்களில் தனியார் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகளை ஒருங்கிணைந்த நேர அட்டவணையில் சேவையில் ஈடுபடுத்தும் அரசின் புதிய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இலங்கை போக்குவரத்து சபையின் பல தொழிற்சங்கங்கள் இந்த வேலைநிறுத்தத்தை அறிவித்துள்ளன. வவுனியாவில் இன்று காலை முதல் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகள் சேவையில் ஈடுபடாததால் பொதுமக்கள் பயணிக்க முடியாமல் தவித்துள்ளனர். பெரும்பாலும் மக்கள் தனியார் பேருந்துகளை நம்பி பயணிக்க முயன்ற போதிலும் போதுமான பேருந்து வசதிகள் இல்லாததால் கடும் சிரமங்களை எதிர்கொண்டனர். சிலர் பயணங்களை பாதியிலேயே கைவிட நேர்ந்ததாகவும் கூறப்படுகின்றது. இந்த வேலைநிறுத்தம் காரணமாக அத்தியாவசிய தேவைகளுக்காக பயணிக்கும் மக்கள், மாணவர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் என பலரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். முசலி கொண்டச்சியை சேர்ந்த முஸ்தப் அக்மர் அகமது என்ற மாணவர் UCMAS நிறுவனத்தினால் கொழும்பில் நடைபெற்ற தேசிய மட்ட எண்கணித போட்டியில் மெரிட் சித்தி பெற்று பாடசாலைக்கு பெருமையை சேர்த்துக் கொடுத்துள்ளார். 2025 ஆகஸ்ட் 23ஆம் தேதியன்று கொழும்பு பிரதமர் மாளிகையில் நடைபெற்ற இந்த போட்டியில் நாடு முழுவதும் இருந்து சுமார் 2500 மாணவர்கள் பங்கேற்றனர். இவர்களில் மன்சோர்னபுரி அரசினர் முஸ்லிம் கலவன் பாடசாலையில் தரம் 3 கல்வி கற்கும் முஸ்தப் அக்னப் அகமட் UCMAC நிறுவனத்தின் சார்பில் போட்டியிட்டார்.
அவரது இந்த வெற்றி இளம் வயதிலேயே கணிதத்தில் அவர் கொண்ட அபார திறமையும் கடின உழைப்பையும் வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது. இந்த நிலையில் முஸ்தப் அஹ்னப் அகமது தொடர்ந்தும் மேலும் பல சாதனைகளை படைக்க பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அமெரிக்காவின் மினியாபோலிஸ் நகரில் உள்ள ஒரு பாடசாலையில் புதன்கிழமை காலை வழிபாட்டின் போது இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 2 குழந்தைகள் உட்பட 3 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 17 பேர் காயமடைந்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த துயர சம்பவம் பாடசாலையில் காலை வழிபாட்டின் போது இடம்பெற்றுள்ளது. 8 மற்றும் 10 வயதுடைய 2 குழந்தைகள் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டதை போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். மேலும் இந்த தாக்குதல் குழந்தைகள் மற்றும் வழிபாட்டில் கலந்து கொண்டவர்களை வேண்டுமென்று குறிவைத்து நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. துப்பாக்கிச் சூடு நடத்தியவர் துப்பாக்கி மற்றும் கைத்துப்பாக்கியுடன் ஆயுதம் ஏந்தியிருந்ததாகவும் தேவாலயத்தின் ஜன்னல்கள் வழியாக உள்ளே சுட்டதாகவும் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. தாக்குதலுக்கு பிறகு துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றது. காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்ற நிலையில் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.